நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிறை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மகர ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எங்க ராசி அதிபதியே ஒரு பலம் இழந்து அது இல்லாம 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பேச்சு சம்பந்தமான ஒரு விஷயம், ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்துல பேசுறேன், அதுல நல்ல விஷயங்கள் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு செய்து இப்ப நினைக்காதீங்க. ஏன்னா மகர ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி. இப்போ நம்ம சிரமமா இருந்தா கூட சரிதாங்க, நம்ம கஷ்டப்பட்டா கூட சரிதாங்க, நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு வாரி கொடுப்பாங்க. அப்படி உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில லாபங்கள் அதிகரிக்கும் இந்த டயத்துல. ஆனா உங்களுடைய பேச்சு எல்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்க கவனமா வச்சுக்கணும். யாராவது ஏதாவது சொன்னா அவங்க கூட வம்புக்கு இல்லைன்னா மல்லு கட்டுற மாதிரி உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இந்த டயத்துல இருக்கும். அப்போ அந்த பேச்சுவார்த்தையில கரெக்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், தொழில லாபங்கள் அதிகரிக்கும், நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும், உங்களுடைய வாழ்க்கை துறையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த டயத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள் நீங்க இறங்கலாம். ஆனா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நீங்க போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் நடக்கும், பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான அந்த விஷயங்கள் மாறும். அதனால திருமணம் தொடர்பான விஷயங்களை இந்த நாட்கள்ல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கொஞ்சம் நல்லது. ஆனா தொழில் சம்பந்தமான விஷயங்களை தாராளமா எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஜவுளி கடை வச்சிருந்தவங்களுக்கு, ஜுவல்லரி கடை வச்சிருந்தவங்களுக்கு, சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தவங்களுக்கு, சின்ன சின்ன வியாபாரம், அதாவது சின்ன சின்னதா இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு விற்பீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே லாபங்கள் உங்களை தேடி வருங்க. தொழில முன்னேற்றங்கள், தொழில ஏற்றங்கள், வண்டி வாகன சேர்க்கைகள், ஆடை ஆபரண சேர்க்கை உங்களை தேடி வரும். ஆனா முக்கியமா நான் சொல்றேன், உங்களுடைய பேச்சுல கவனமா நீங்க இருந்துங்க. அடுத்து அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி மட்டும் பேசுறாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அதாவது தொழில் லாபங்கள் குறையும், தொழில் முன்னேற்றம் இருக்காது. ஏன்னா நம்ம தொழில் பண்ணும்போது நம்ம பேச்சு கரெக்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட பேசிட்டு போறோம் 10 இடத்துல போய் சொல்லி விட்டுருவோம். அதனால இதுல மட்டும் ரொம்ப கவனமா இருந்துங்க. அப்படி கவனமா இருந்தீங்கன்னா எல்லா விதமான சக்சஸ் உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்துல 23ஆம் தேதி மிக மிக சிறப்புங்க. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களை பாருங்க. இந்த டயத்துல பூர்வீகத்துல ஒரு வீடு ஒண்ணு இருக்கு, அந்த வீடு சேல்ஸ் பண்றது ஏற்பாடு பண்ணலாமா, இந்த நாட்களை போய் பாருங்க. இந்த நாட்களை போய் அதுக்கான முயற்சிகள் எடுங்க. கன்ஃபார்மா சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றதா எந்த டயத்துல பண்ணலாம், இந்த டயத்துல பண்ணுங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயம், அதுக்கு நல்ல ஒரு டியூஷன் சென்டருக்கு போய் சேர்த்து விடலாம், இல்ல அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்கு எந்த நாட்கள்ல போய் நம்ம ஸ்கூல்ல செலக்ட் பண்ணலாம், இந்த நாட்கள்ல போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னா இந்த நாட்கள்ல நீங்க போய் அந்த ஸ்கூல் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க. எந்த ஸ்கூல்ல நம்ம குழந்தைய சேர்க்கலாம் என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்களை யூஸ் பண்ணீங்க. 23ஆம் தேதி, அப்புறம் 24, 25, 26 இது மிக மிக சிறப்பு. எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கடன் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி அதாவதுங்க இந்த நாட்கள் கடன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஐயோ இந்த டயத்துல கடன் வந்துருமா, நம்ம என்ன பண்றது, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. தொழில் சம்பந்தமா ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழிலுக்காக கடன் வாங்குறது பாத்தீங்கன்னா அது கடன் கிடையாது, அது முதலீடு. எதனால அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வாங்கி தொழில போட போறோம், அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் பண்ண போறோம், பிசினஸ் ரொம்ப தெளிவா கொண்டு போறோம், அதன் மூலமாக லாபம் வரப்போகுது. ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்க தர போறீங்க, நீங்க ஒரு முதலாளி ஆக போறீங்க. அதனால கடனை பார்த்து தயவு செய்து பயப்படாதீங்க. அப்படி பயந்தீங்க அப்படின்னா நீங்க எப்பயுமே கடனாளியா தான் இருப்பீங்க. இந்த கடன் வாங்குவோம், இதன் மூலமா 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், அதன் மூலமா லாபத்தை சம்பாதிப்போம், 10 பேருக்கு சம்பளத்தையும் கொடுப்போம், அவங்களுடைய லைஃபும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாட்களை நீங்க யூஸ் பண்ணீங்க. மிகப்பெரிய அளவுல தொழில முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா 27, 28, 29 இந்த நாட்கள்ல நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு வேலை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கப்பா, எனக்கு ஒரு வேலை வேணும், இப்ப எப்போ ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லலாம், இல்ல எனக்கு ஒரு அமௌண்ட் ஒண்ணு தேவைப்படுது, இது இது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படி எந்த நாட்கள் கேட்கலாம், இந்த நாட்கள் கேட்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசை புரிஞ்சு இந்த நாட்களை கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு பக்கபலமா நின்று எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. இதனால வரைக்கும் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க உனக்கு என்ன வேணும்,
எல்லாமே நானே செஞ்சு கொடுக்குறேன். அப்படியே பக்கபலமா வந்து நிற்பாரு. ஒரு கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம் பேச போறீங்களா, இந்த நாட்களை யூஸ் பண்ணீங்க. பெரிய லெவல்ல வந்து முன்னேற்றங்கள், பெரிய லெவல்ல மாற்றங்கள், தொழில லாபங்கள், தொழில ஏற்றங்கள் எல்லாமே இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். இதுவரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.